இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ண உடனேயே உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் பார்க்குறதுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சி நீங்கள் நல்லா இளமையாக இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்கக்கூடிய க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீங்கி உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீமை இன்றைக்கி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் தாங்க. ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்கள் ஃபேஸுக்கு அந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் கை கால்களுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 20-25 சொட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ஹனி வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சுத்தமான ஹனியாக நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சுகர் தாங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு சுகரை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முழுசாக இந்த மாதிரி அப்படியே கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முழு சுகராக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே நம்ம விட்டுடலாம். உடனே சுகர் வந்து மெல்ட் ஆகாது. அதனால் நம்ம வந்து ஃபேஸுக்கான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இந்த சுகர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுத்துருக்க பொருள் வந்து கிராம்பு தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் இந்த பொருள் வந்து நம்ம ஃபேஸுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கும் நல்ல ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணாமல் இதை வந்து ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது வந்து இடிபட்டால் போதும். ரொம்ப நைஸாலாம் இடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம். கிராம்பை வந்து இந்த மாதிரி இடித்து ஏன் போடுறோம் அப்படின்னா நல்லா எசன்ஸ் நமக்கு இறங்கும். அதனால தான் நம்ம இடித்து போடுறது. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா பாயில் பண்ணோம்னா சூப்பராக இதோட எசன்ஸ் வந்து இறங்கிடும். இது கூடவே இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான பொருள். கலர் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சேஞ்ச் ஆகும். கிராம்போட கலர் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. அதேமாரி நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த க்ரீம் வந்து. இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. கிராம்பு வந்து உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கனாலே தாராளமாக போதும். இப்போ இது கூட அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏலக்காய் தாங்க. ஒரு 5 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணாமல் ஒரு இடிக்கல்ல போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2ஐயும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிளாத் போட்டு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிலாம் நெருக்கமாக இருக்கிற வடிகட்டியில் வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கிராம்போட பிசுறுலாம் எதுவும் வந்துடாமல் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ப்யூர் வாட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது வந்து காஃபி பவுடர் தாங்க. நான் சன்ரைஸில் 1 பேக்கெட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எந்த காஃபி பவுடரும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நமக்கு க்ரீம் மாதிரி வரவே வராது.
கொஞ்சம் அதே வாட்டரை உள்ளே ஊற்றி நான் கழுவி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் அதனுடைய கலர் எவ்வளோ டார்க்காக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறது. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள் எந்த மாதிரி கலந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கட்டிகள் சுத்தமாக இருக்கக்கூடாது. இதை மட்டுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃபேஸுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து க்ரீமாக நம்ம மாற்ற போகிறோம். அடுத்து நம்ம இது கூட வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப் லெமன் கூட தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமனை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில இச்சிங்கெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஃபேஸுக்கு எதுவுமே பண்ணாது. நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கறதுக்கு நல்லா இந்த லெமன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு மாற்றி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை நம்ம க்ரீம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து வந்து டைரெக்டாக நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு சூடுபடுத்தாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு சட்டியில் தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து வச்சு நம்ம க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறோம். கொஞ்ச நேரம் கையெடுக்காமல் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அடியில் வந்து அப்படியே எல்லாமே பிடிச்சிக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப அருமையான ஒரு கலரில் நமக்கு இது வந்து மாறி வரும். அதேமாதிரி ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ளேவருக்காண்டி வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா நேச்சுரலாகவே நமக்கு ஒரு அருமையான மணத்தோடு இந்த க்ரீம் வந்து இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ரெடி பண்ணுறது. அதே மாதிரி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும். இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாருங்கள் கலக்க கலக்க நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக மாறி வருது பாருங்கள். ரொம்பவும் கொலன்னு எடுத்துடாதீங்க. அதேமாரி ரொம்பவும் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால எப்படினாலும் இது வந்து கொஞ்சம் திக்னஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால தான் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க சொன்னேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறி வருது பாருங்கள். ரொம்ப திக்காக ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு அருமையான கலரில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. எந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்ம ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. அந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சாச்சு. ஆறவும் இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க 8 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா, 5 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை. 15 வயசுக்கு மேலே எந்த குழந்தைங்களா இருந்தாலும் தாராளமாக ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக இதை வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமியாக நமக்கு வரும். இது கூடவே வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதனால் முக்கியமாக இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ட்ராப்ஸ் அல்லது ஒரு 10 ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆலோவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாராளமாக நீங்கள் வந்து வெளியில் வச்சே 3 டேஸுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அது மட்டும் இல்லை, இந்த க்ரீம் வந்து கெட்டு போகவே போகாது. 3 நாளைக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். 20 டேஸுக்கு இந்த க்ரீம் வந்து அப்படியே இருக்குங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். டேன் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சுருக்கங்கள் இருக்குது, ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது, டேனாக இருக்குனாலும் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு இளமையான தோற்றத்துக்கு கொண்டு வரும். அந்தளவுக்கு இந்த கிராம்பு வந்து செம்மையாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றுது அப்படின்றது நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. வாங்க. இதை வந்து அப்படியே பவுலோடு வைக்காமல் நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கிளாஸி ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. எவ்வளவு டல்லாக டேனாக சுருக்கங்களோடு இருந்தாலும் கூட உங்கள் ஃபேஸை வந்து செம்மையாக ப்ரைட்டாக மாற்றி கொடுக்குங்க இந்த க்ரீம். என் ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ நான் ஃபேஸை வந்து ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ என் ஃபேஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்க்ரப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அதை வச்சு நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு. ரொம்ப அழுத்தி பண்ணாமல் மைல்டாக பண்ணுங்கள். நம்ம பிழிஞ்ச லெமனோட தோலை வச்சு தான் நம்ம ஃபேஸுக்கு ஸ்க்ரப் பண்ணுறோம். நல்லா மைல்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். டர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கு தான் நம்ம எப்போவுமே நம்ம க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு நம்ம ஃபேஸுக்கு இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் நல்லாவே ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லாவே நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஃபேஸ் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணி, நல்லா சில் தண்ணி வச்சு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என் ஃபேஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபேஸு. நல்லா இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணிடுங்க. நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீமை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 3 டேஸுன்றதே அதிகம் தாங்க. ஒரே நாள்லேயே உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இது. என்னடா இந்த கலரில் இருக்கே, நம்ம ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக தாங்க மாற்றி கொடுக்கும். நல்ல சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நல்லா நீக்கி நல்லா ஒரு 10 வயசு குறைஞ்சது மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. நானே பாருங்கள் ரொம்ப அழகாக தெரிகிறேன். இந்த க்ரீமை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பேன் அப்படின்ட்டு. நல்லா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால வேகமாக தெரியுது. நீங்கள் வந்து ஜென்டலாக தான் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஃபேஸுக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. நான் தொடச்சிட்டு கூட என் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் கழுவாமல் துணி வச்சு தொடச்சிட்றேன். உங்களுக்கு முன்னாடியே தொடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபேஸை வந்து மாற்றி கொடுத்துருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பொறாமையாக இருக்கும். அடடா நம்மளும் இந்தளவுக்கு ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நினச்சி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். டாட்டா.